குரு கடாட்சம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்ன விஷயம்னா, இந்த மௌன விரதத்தை பற்றி நம்ம இன்னைக்கு தெளிவாக பேச போகிறோம். ஏன்னா பல பேர் மௌன விரதம் இருப்பீங்க. நான் சிவபெருமானுக்கு மௌன விரதம் இருக்கேன், நான் முருகருக்கு மௌன விரதம் இருக்கேன், நான் அம்மனுக்கு மௌன விரதம் இருக்குன்னு பல பேர் பல வழிகளில் மௌன விரதம் கடைபிடிக்கிறீங்க. ஆனால் மௌன விரதம் எப்படி இருக்குன்றதே தெரியாமல் நீங்கள் மௌன விரதம் இருக்கும்போது அதற்குண்டான பலனும் அதற்குண்டான ஒரு கெயினுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னா மௌன விரதம் என்பது ஒரு சாதாரண விரதம் கிடையாது. உண்மையாகவே மௌனம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எங்கே ஏற்படணும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க மௌன விரதம் அப்படின்னு இருக்கிறன்ற பேர்ல போயிட்டு யாருன்னா பக்கத்துல உங்களுடைய நண்பரோ இல்ல உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ உங்களுடைய உற்றார் உறவினர்களோ இல்ல உங்களுடைய காதலனோ காதலியோ யாராச்சும் பேசும்போது மௌன விரதம் அப்படின்ட்டு அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினாங்கன்னா உடனே ஒரு பென் எடுத்து பேப்பர் எடுத்து நீங்க எழுதி காமிப்பீங்க. அப்படி இல்லைன்னா சாட்ல வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் மௌன விரதம் அப்படின்றத உங்க மனசுக்குள்ள எழுதுகிற எண்ணங்களுடைய பிரதிபலிப்பை நீங்க எங்க கொண்டு வந்துருவீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல இல்ல உங்களுடைய சாட் லிஸ்ட்ல கொண்டு வந்துருவீங்க. அப்போ இதுக்கு நீங்க வாயை திறந்தே பேசிடலாமே. இதுக்கு எதுக்கு நம்ம முன்னோர்கள் மௌன விரதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது, எதுக்கு பேசாம இருக்கணும்னு சொன்னது, அப்படி பேசாம இருக்கிறதுனால என்ன உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்றது தெரியாமையே மௌன விரதம் இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவர் மூலியமா தான் இந்த கண்டென்ட்டே நான் உங்களுக்கு போடுறேன்னு வச்சுக்கீங்களேன். அவரும் ஒரு யோகி தான். என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு நான் தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன். என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டது சரி, நான் என்ன நினைச்சிட்டேன், வாயில ஏதோ வச்சிருக்காரு போல, ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாரு போல. சரிங்க ஐயா, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க போல, நீங்க உணவு அருந்திட்டு பிறகு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் உணவெல்லாம் இருந்துல. அவர் சொல்றாருங்க, கொஞ்சம் வாட்ஸ்அப்பை பாருங்க அப்படின்னாரு. என்னடா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துட்டு வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தா அவ்வளவு மெசேஜ் அனுப்புறாரு. ஐயா குருஜி, நான் மௌன விரதம் இருக்கேன், இன்னைக்கு நான் பேச மாட்டேன் யார்கிட்டையும், எதுவா இருந்தாலும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ மௌன விரதம்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றதுக்கு உங்களுடைய எண்ணலைகளை அந்த இடத்துல தூண்டி விடுறதுக்கும் உங்களுக்குள்ளார ஒரு அமைதி எழாம அமைதிக்குள்ளாரே நீங்க போகாம நீங்க சாட் மூலமா உங்களுடைய எண்ணலைகளுடைய பிரதிபலிப்பை நீங்க கொண்டு வர்றதுக்கு பேசாம நீங்க வாயை திறந்தே பேசிடலாமே அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருவரும் சரி மௌன விரதத்தை கடைபிடிக்கும் போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் மௌன விரதம் இருக்கணும்னா, பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்குமான, இறைவனுக்கும் உங்களுக்குமான, உங்களுடைய வினைகளுக்கும் உங்களுக்குமான மொத்த அந்த சைன் லிங்க்னு சொல்லப்படுகிற அந்த எண்ண அலைகளுடைய ஃப்ரீக்குவன்சி உங்களை சுத்தி அப்படியே ஆட்கொண்டு நிற்கும். அந்த நேரத்தில் நீங்க ஒவ்வொருவருமே மௌன விரதத்தை கடைபிடிக்கணும். இல்ல வாயை திறந்து பேசாம இருக்கிறது கிடையாது. மௌன விரதம்ன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். மௌனம் என்பது ஒவ்வொருவருக்குமே உள்நிலையில் உள்ளாற்றலில் ஏற்படணும். அதாவது இங்க எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போகணும். எண்ணங்கள் அற்ற தன்மைக்கு போறதுதான் உண்மையான மௌன நிலை. அந்த மௌன நிலையை உங்களால பண்ண முடியுதா? ஏதாவது ஒரு நிமிஷமோ இல்ல ஒரு 5 நிமிஷமோ ஒரு பேசாம இருந்து பாருங்க பார்ப்போம். என்னென்னவோ ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்குள்ளார. அதிகமா பாத்தீங்கன்னா வாயை திறந்து பேசிடலாமா அப்படின்ற அளவுக்கு மாயை வெளியில இருந்து ட்விஸ்ட் பண்ணி விளையாடும். அப்ப மௌனமும் தியானமும் வெவ்வேறு அல்ல. மௌனம் என்பது தியானத்தினுடைய குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க மௌனத்தை பழகி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய லைஃப்ல நீங்க மௌனத்தை இது வரைக்கும் பழகி பார்த்தும் இருக்க மாட்டீங்க. அப்போ ஒவ்வொரு கோவில்களுக்கும் நீங்க போகும்பொழுதும் ஒவ்வொரு இறைவனிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வைக்கும்பொழுது ஒவ்வொருவரும் மௌனத்தை உள்ளுக்குள்ளார கடைபிடிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் உண்டான அந்த பிரபஞ்சத்திற்கு உங்ககிட்ட இருந்து போகக்கூடிய அந்த சிக்னல், அந்த வேவ் சரியா போயிட்டு சேரும். இதுதான் மௌன விரதத்தை இருக்க சொல்றதுக்கான காரணம். ஏன்னா மௌனம் இருக்க 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 உங்களுடைய உள்ளாற்றல் பெருகிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உள்நிலையில மொத்த சக்தியும் மொத்த எனர்ஜியும், அதாவது ஒவ்வொரு அணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எனர்ஜியுமே மேல் நோக்கி என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த லைட் பார்ட்டிகளுக்கு எனர்ஜி போக ஆரம்பிக்கும். இது போக விடாம நார்மலா தடுத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா உங்களுடைய மனசு தான். ஏன்னா மனசுல எப்பவுமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஓடிக்கிட்டு ஃபுல்லா அந்த கர்மா தாட்ஸ், உங்களை ஏதாச்சும் ஒன்று தேவையில்லாத ஒரு உதவாத ஒரு செயல்களை ஈடுபடுத்த வைக்கிறது, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட வைக்கிறது, உங்க மாமியார் கிட்ட சண்டை போட வைக்கிறது, இல்ல ஒய்ஃப் கிட்ட சண்டை போட வைக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்ல. அப்படி இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்க இந்த பொருளாதார பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனை ஆனா உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து தியானத்தன்மைக்கும் மௌனத்தன்மைக்கும் நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய ஆற்றலும் சரி, உங்கள் உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய மொத்த சக்தியும் உருவெடுத்து இறைவனிடத்தில் நீங்கள் என்ன கேட்க வருகிறீர்களோ அதை அப்படியே பிரபஞ்சம் இறைவனோட அப்ரூவல்ல அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். இது ஒண்ணு. ஏன்னா பல பேரை நான் பார்த்துட்டேன், எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன். இல்லை நீங்களே கூட ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஆன்மீக பயணங்களை நீங்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக பயணப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா எப்பயுமே ஒரு யோகியர்கள் அமைதியாக தான் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு ஞானியர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க, குறைவாக தான் பேசுவாங்க. ஏன் குறைவாக பேசுகிறார்? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்குண்டான பதிலும் அந்த செயல்களுக்குண்டான ஒரு பதில்களை மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்றபடி அவங்க கிட்ட நீங்க பேச்சோ எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருமே மற்றவங்க கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று தேவையில்லாத விஷயங்களை உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கும் போது உங்களுடைய மனம் உங்ககிட்ட இருக்காது. அப்படி ஒவ்வொருவருடைய மனமும் உங்ககிட்ட கட்டுப்பாட்டுல இல்லைன்னா, உங்களுடைய மனம் உங்க பிடியில இல்லைன்னா முழுமையா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுடைய கர்மா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஏன் நான் இதையும் சொல்றேன்னா, நீங்க பாருங்க,
உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்லை நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களோ யாரோ உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு உங்களால் தீர்வு கொண்டு வர முடியாது. நீங்கள் என்னதான் அதுக்கு தீர்வை சொன்னாலுமே அதை ஏற்றுக்கிட்டு அதை அவங்க செயல்படுத்த போகிறது கிடையாது. இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா அதை கேட்டு அதை செயல்படுத்தி அந்த பிரச்சனையில் வெளியே வந்திருக்காங்களா? மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவர்கள் வீட்டில் நடந்த அந்த விஷயங்களை உங்ககிட்ட கடத்துவாங்க. ஏன்னா அவர்களோட வினைகளை மொத்தமாக உங்களுக்கு எடுத்து வந்து ஒட்ட வைக்கிறாங்க. கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல. அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே உள்ளுக்குள்ளார இருக்கிற பல வருஷமா பல பிறப்புகளா முந்தைய பிறப்புகளெல்லாம் ஏற்பட்டிருக்கிற இந்த கர்மாவுடைய எண்ணலைகள் சேர்ந்ததையே இன்னும் ஒருவராலையும் அழிக்க முடியாம இருக்கீங்க. ஒரு தியான பயிற்சிகளை மேற்கொள்றது இல்ல, ஒரு தவ பயிற்சிகளை மேற்கொள்றது இல்ல, இந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஆல்ரெடி இருக்கிறதே எப்படா நீங்க கழிக்கிறதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதுல புதுசா வேற ஒரு பிரச்சனையை உங்க நண்பர்கள் கொண்டு வந்து உங்களுக்குள்ளார திணிக்கும் போது, உங்களுக்குள்ளார வைக்கும்போது நீங்க நல்லா பாருங்க, உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் உங்க மண்டைக்குள்ள ஓடும். உங்க மனசு மெல்லமா எடுத்துட்டு வந்து அதை போடும். இந்தா சும்மாவா இருக்க, இந்த இதை பத்தி யோசிட்டு. அப்போ அவங்களுடைய வினைகள் உங்களுக்கு ஒட்ட வைக்கிறதுனால தான் அந்த தாட்டே உங்களுக்குள்ளார எழுது. நீங்க நல்லா யோசிப்பாரு. அப்படி அவங்களுடைய தாட்ஸ் உங்களுக்குள்ளார ஓடும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? கம்ப்ளீட்டா என்ன ஆகும் தெரியுமா? அந்த வினைகளுக்குள்ளார நீங்க சிக்கி உங்களுடைய நேரத்தை மாயை தின்று கொண்டிருக்கிறது. இதுதான் விஷயம், இதுதான் ரகசியம். அப்போ நீங்க யாருக்கிட்டையும் மக்கம் பக்கத்துல பேசாம ஒரு இடத்துல மௌனமா உட்கார்ந்துருங்க. வீட்டுல எங்கேயுமே போகாதீங்க. ரூமை விட்டு அமைதியா கண்ணை மூடி யாருக்கிட்டையும் பேசாம முடிஞ்ச அளவுக்கு உள்ளுக்குள்ளார எண்ண அலைகளை ஓட விடாம இறை சிந்தனையிலேயே இருக்கு. சிவபெருமானுடைய சிந்தனையிலும் இல்ல சித்தர்களுடைய சிந்தனையிலும் குருமார்களுடைய சிந்தனையிலும் மட்டுமே உங்களுக்குள்ளார இருக்கும்போது விரைவாக உங்களுடைய கர்மம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். ஆனா மௌன விரதத்தால மொத்தம் குறைஞ்சிடும் சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய கர்மாக்களை உங்களால தடுக்கலாம். அவ்வளவுதான். அப்புறம் இது மட்டும் பண்ணாம முழுசா சாட் பண்றவங்களாம் நீங்க உட்காந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து பேசிக்கிட்டு அது இல்ல மௌன விரதம் என்று. மண்டைக்குள்ளார மௌனத்தை கொண்டு வரணும். மண்டைக்குள்ளார சத்தம் இருக்கக்கூடாது. ஆழ்ந்த அமைதிக்குள்ள போகணும். ஆழ்ந்த பேரின்ப நிலைக்கு உங்களுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நகர்த்திட்டு அருட்பெருஞ்சோதி கிட்ட ஐக்கியப்படுத்தணும். சித்தர்கள் கிட்டையும் மகான்கள் கிட்டையும் ஞானிகள் கிட்டையும் கொண்டு போய் உங்களுடைய மனதை முழுமையாக சரணடை வைக்கணும், சரணாகதி பண்ணணும். இதுதான் உண்மையான மௌன விரதம் அப்படின்றது. மௌனத்தை இங்க வாயில பேசுறது கிடையாது. மௌன விரதம், மௌனம் என்றது உள்ளுக்குள்ள மௌனமாகணும். உள்ளுக்குள்ளார மௌன நிலைக்கு போகணும். அந்த மௌன நிலையே பிரபஞ்சத்திற்கிட்ட உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த தொடர்பியலே உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உங்களுக்கு கொண்டு செல்லும். இதுதான் உண்மையான மௌன நிலையினுடைய மௌன விரதத்துடைய உண்மையான அர்த்தம். இந்த காணொலி உங்களுக்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். குரு கடாட்சம்.